ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சதிவியூ அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் தடம்பு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நேற்று நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு கத்தார் டயத்துக்கு 2 மணிக்கு, இந்தியா டயத்துக்கு கரெக்டாக ஒரு 4:30க்கு நம்ம வீடியோ இறக்கிடுவோம். ஸோ நிறைய அப்டேட்ஸ், நிறையா வேக்கன்சி, ஜாப்ஸு, அது இதுன்னு ஏகப்பட்ட இதுகள் உங்களுக்கு இந்த ரொட்டீன் வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளை நம்மக்கிட்ட இருந்து ஜாப்ஸ் இதுக்கெல்லாம் வரும்போது உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ நான் காலையில் எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னாக்கா, எங்கள் ஓனர் கொஞ்சம் பில்லு கொடுத்துருக்காரு. இந்த பில்லில் போயிட்டு ஒரு 4 ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அது என்னென்னா ஃப்ளோர் டைனர் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டிசைனிங் என்னமோ கொடுத்து இது பண்ணி வச்சுருக்காரு போல். ஒரு 4 இது இருக்கும் செய்யுது, நீ போயிட்டு வாங்கிட்டு வா. அது இப்போ லொக்கேஷனை அனுப்பி விட்ருக்காரு. அந்த லொக்கேஷனை பார்த்துக்கிட்டு அப்படியே நான் நேராக போகணும். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம சல்வார் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அதாவது கத்தாரில் சல்வார் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சல்வார் ரோட்டில் இருக்கிற மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குதான். அங்கே ஒரு நபீனா ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த சிக்னலில் யூட்டர்ன் எடுத்து அப்படியே ரைட்டில் போனேன் அப்படின்னாக்கா உள்ளாக்க இருக்கும் செய்யதே போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பில்லை கொடுத்து இப்போ போக சொல்லியிருக்காரு. இப்போ நான் போயிட்டு கடையில் போயிட்டு ஏதாவது ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே போகணுன்னு சாப்பிட்ல. பழைய கஞ்சி இருக்குது, தயிர் வாங்க மறந்துட்டேன் காலையிலேயே. அந்த தயிரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கஞ்சியில் ஊற்றி அப்படியே குடித்தோம் அப்படின்னாக்கா அந்த வெயிலுக்கு சும்மா அப்படியே கலகலான் இருக்கேன். அதனால் வெயில் டயத்தில் நல்லா இந்த கம்பங்கூழ், இந்த எதனா பழைய கஞ்சி இதெல்லாம் குடிங்க. அதெல்லாம் நிறைய சத்து, நிறைய இதுகள்லாம் இருக்குது. சரி, ஓகே கேஸ், நான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன். நேராக போயிட்டு டீயை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம போயிட்டு வரலாம். ஓகேங்களா கேஸ்? எங்கள் ஓனர் கொடுத்த லொக்கேஷனுக்கு அப்படியே முடிச்சாச்சு. அவ்வளோதான். ஷட் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இருக்கு பாருங்கள், இந்த கடைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். கடையோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா அமர் செராமிக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. என்ன ப்ரோ, எமர்ன்னு தானே வருது, என்ன ஆம்பர் சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அரபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பர் தான் வரும். சரிங்களா? அமர் தான் வருது. ஓகே, அமர் செராமிக்கு. இங்கே தான் செராமிக் சொல்லியிருக்காரு. போயிட்டு வாங்கிட்டு வரணும். நபீனாவில் தான் சொல்லுவார். ஒரு வேளை அந்த நபீனா செராமிக்கில் இவங்க கேட்ட மாடல் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அதனால் இங்கே வந்திருக்கலாம். சரிங்களா? ஓகே, இவர் வேறு ஃபோன் பண்ணுறாப்புல, நம்ம ஹாஜி பாய். என்ன சொல்கிறாருன்னு கேட்போமா? சொல்லுங்க ஜி. என்னங்க சொல்கிறீங்க? ஏங்க மாற்றி சொல்லாதீங்க. கைஸ், இப்போ நான் உள்ளே போயிட்டு வாங்கிட்டேன். மொத்தம் 4 பீஸ் இருக்குதாம்மா. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நம்ம இந்த இது இருக்குது பாருங்கள், பாத்ரூமுக்கு வர்ற ஷவரு, அதுக்கப்புறம் நம்ம அந்த டாய்லெட்டில் அந்த செவத்தில் ஒட்டி வச்சுருப்போம் இல்லையா, நம்ம அந்த என்னது ப்ரெஷ் பண்ணுற அந்த பட்டனு. ஸோ அது கொஞ்சம் டிஜிட்டலாக வேணுமாம்மா. ஸோ அதான் அவங்க இந்த டிஜிட்டலாக போட்டு வாங்கியிருக்காங்க. அதை நான் வாங்க வந்திருக்கிறேன். ஒரு என்னமோ வராது இந்த பில்லு. ஓகே, பில்லு கொண்டு கொடுத்துட்டு போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு பில்லு இருக்குது, அப்படி இருந்தாலும் இன்னொரு பில்லை கொடுத்துருக்காங்க. இங்கே யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்தியா கிடையாது இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளே போனால் நிறையா அந்த சிங்கு, நிறையா அந்த இதுகள்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ ஒரு நீட்டாக செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் அதாவது இப்போ எப்படின்னாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கே அரபிக் மாடலில் மட்டும்தான் இருக்குமா செராமிக்கு. மற்றபடி நம்ம ஊரில் இந்த கிச்சனில் நம்ம இந்த காஃபி போடுற அந்த ஒரு ஜக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், இந்த டைல்ஸ்லேயே வச்சுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இதுகள்லாம் கிடைக்காதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அனைத்து பொருட்களும் உள்ளே வச்சுருக்காங்க. பட் நம்ம இந்தியன்ஸ் இங்கே வாடகைக்கு இருப்போம். ஆனால் சொந்தமாக வீடு நம்ம வாங்கி நம்ம வேலை பார்த்து அதை இது பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால இங்கே உள்ளவங்களுக்கு இங்கே தகுந்தாப்பில் வச்சுருக்காங்க. பட் இந்தியன்ஸும் அந்த மாதிரி ஓன் இதாக வாங்கி எதுவும் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனிங் அமைச்சிக்கிறலாம் நினைக்கிறேன். ஏன்னா உள்ளாக்கா நான் போய் பார்த்ததில் நிறையா மாடல்ஸு, நிறைய இதுகள்லாம் வச்சுருக்காங்க கைஸ்.
சரி அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி வேறு வாங்க வேண்டியது இருக்குது. தண்ணியை வாங்கிட்டு அப்படியே போகலாம். தயிர் வேறு வாங்கணும். ஆமாம், மறந்துடாமல் தயிர் வேறு வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடணும், பசிக்குது. கைஸ் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க ஒரு என்ன ஒரு மாதமாக சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, இங்கே வந்து ரிலேஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, பெரும்பாலும் ஒரு வீட்டில் வந்து சாப்பிட போயிட்டாங்க அப்படின்னாக்கா, அந்த வீட்டுக்கு குழந்தைங்க யாரும் இருந்தாங்க அப்படின்னாக்கா, இந்த ரிலேஷன்காரவங்க இருக்காங்களே, சொந்தக்காரவங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 30 நாளைக்கு வந்து சாப்பாடு, மதிய சாப்பாடு என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு ஆக்கி கொடுத்து விடுவாங்க. இப்போ நான் வந்து அந்த வீட்டில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு டெய்லியும் போவேன். இப்போது எங்கள் வீட்டில் இருந்து வந்துட்டாங்க இல்லையா, துருக்கியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ ஜாமான் இருக்குது. எத்தனை கிலோ? 30 கிலோ ஜாமான் ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கிச்சனுக்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் சாக்லேட்டு, டாய்ஸு, இந்த மாதிரி நிறையா ஒரு காட்டன் ஃபுல்லாக, அதாவது பெட்டி ஃபுல்லாக நிறச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை நான் எடுத்துக்கிட்டு நேராக அந்த சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ நாங்கள் போகிறோம்ங்க. நானும் என் கூட வந்து ஒரு ஹவுஸ்மேட் வந்திருந்தாங்க. 2 பேரும் இப்போ வந்து எடுத்துக்கிட்டு போகிறோம். வந்துட்டாங்க. ஓகே ஹலாஸ். ஓகே அதேண்ணா கைஸ். இப்போ நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு ஜாமானை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். உங்கள்கிட்ட பேசிட்டு அந்த வீடியோ கிளிப்பை எடுத்து வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். ஹவுஸ்மேட் வந்து உட்காந்துருந்தாங்க இல்லையா, இந்த செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு 30 ரியால் கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹதியா. சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து ஜாமான் கொடுக்க போகும்போது இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பட் புது சப்ஸ்கிரைபர் அவங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்காக வேண்டி நான் வந்து மீண்டும் ஒரு முறை பதிவு செஞ்சுக்கிறேன். ஹவுஸ் டிரைவராக நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு நம்ம ஜாமான் கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா, அவங்க நினச்சாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிரைவருக்கு நம்ம ஏதாவது கொடுப்போம், ஹவுஸ்மேட்டுக்கு ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிலவங்க 10 ரியால் கொடுப்பாங்க, சிலவங்க 20 ரியால் கொடுப்பாங்க, சிலவங்க 30 ரியால் கொடுப்பாங்க, சில பேர் 50 ரியால் கொடுப்பாங்க, அதிகபட்சம் போனால் 100 ரியால் கொடுப்பாங்க. 100 ரியால் வரைக்கும் நான் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு மேலே நான் வாங்கினது கிடையாது. ஸோ இன்றைக்குள்ள நசீப் வந்து பார்த்திங்கன்னா 30 ரியால் நமக்கு. ஓகேங்களா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நான் பர்ஸில் வச்சுட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுல்ல. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. என்ன செய்ய, இங்கே வந்து நம்ம வந்தாச்சு பொழப்ப ஓட்டணும். 2வது வந்துக்கிட்டு நம்ம வீட்டில் என்ன தான் கற்றுனாலும் கொண்டாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதுதான். பட் இருந்தாலும் ரொம்ப கற்று விட்டுறக்கூடாது என்னை பொறுத்தளவு. கொஞ்சமாக கற்று விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னாங்க ஏதோ ஜம்முன்னு போகும். இருந்தாலும் லைட்டாக அங்கிட்ட இங்கிட்ட கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து காலையில் இருந்து அங்கே போயிட்டேன். காலையில் எந்திரிச்சு இன்றைக்கி வண்டியை கழுவு, நான் உண்மையை சொல்லிட்டேன், வண்டியை கழுவுகிறேன். ஏன்னா நேற்றே வண்டியை கழுவி எல்லாம் இது பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து லைட்டாக பொடியை மட்டும் தட்டி விட்டேன். பொடியை மட்டும் தட்டி விட்டுட்டு அப்புறம் வண்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சரி அப்படியே வச்சாச்சு. 2வது இந்த தண்ணி ஓடுற ட்ரைனேஜ் இருக்குது பாருங்கள், நம்ம வண்டியை கழுவுனா அந்த தண்ணி ஓடும் இல்லையா, அந்த இதில் வந்து மண் இன்னும் எல்லாம் போய் அடைச்சி போயிருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் சாயந்தரம். இப்போ நம்ம அந்த இடத்துல தண்ணியை விட்டோம் அப்படின்னாக்கா சுதன்னு இருக்கு. தண்ணியை விடாமல் இருந்தோம்னாக்கா அந்த இடம் ட்ரை ஆகி அதுக்கப்புறம் நம்ம மண் அள்ளும்போது கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்கும். ஸோ அதனால வந்து இன்றைக்கி நான் வண்டி கழுவ ஓனர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நான் இதை வந்து இன்றைக்கி நான் சாயந்தரம் க்ளீன் பண்ண போகிறேன், அதனால் இன்றைக்கி நான் வந்து வண்டியை கழுவலை அப்படின்னு சொல்லிடுவேன். அது வேறு விஷயம். சரி ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து சாப்பிடலாம். மணி வந்து 12:40 ஆச்சு. ஆனால் நான் வந்து 11 மணிக்கு தான் நான் வந்து கஞ்சி குடித்தேன். ஊரில் இருந்து வந்த கூனி இருந்துச்சு, கூனி துவையல் செம்மையாக இருந்துச்சு. வேறு லெவலு கூனி துவையல் அருமையாக இருந்துச்சு. அதில் என்ன செஞ்சேனாக்கா, கூனி, தேங்காய் பூ, அதுக்கப்புறம் 2 பல்லு வெள்ளைப்பூடு, 2 பல்லு வெங்காயம், ஒரு 2 காஞ்ச மிளகாய், அதை எடுத்து போட்டு அரைச்சி அப்படியே கஞ்சிக்கு தொட்டு குடிச்சா என்ன வேற லெவலில் இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு, பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரியா நல்லா இருந்துச்சு. சரிங்க, இப்போ நான் வந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த வீடியோலாம் கொஞ்சம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அப்பப்போ ஓனர் வந்து புது வில்லாவில் வந்து பார்வையிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அங்கேயும் நம்ம போயிட்டு பார்க்கணும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சாயந்தரம் பார்ப்போம், இல்லை வேறு வேலை வந்துச்சுன்னா அதை பார்ப்போம். ஓகேங்களா கைஸ், இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, கத்தாரில் உள்ள அல் நாசர், அங்கே வந்து அல் தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
அப்போது இங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனைனா பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அவங்கள இறக்கி விட்டுட்டு அவங்க உள்ளே போகிறாங்க, செய்தே வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னமோ ரோடு ஃபுல்லாக பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரியா நோம்பு. அதாவது ஒரு 2வது நோம்புக்கெலாம் வந்து இந்த சைடில் தான் வெயிட்டிங் பண்ணிகிட்டு கிடப்பேங்க. வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே வெயிட்டிங் பண்ணிட்டு கிடப்பேன். பார்க்கிங் வந்து நமக்கு வந்து அப்போ ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இப்போது எங்கே ஃப்ரீயாக இருக்குது? இப்போ எல்லாம் ஜோலியாக தான் இருக்குது பார்க்கிங். முன்னாடிலாம் இதெல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாம் சிக்னலாக மாற்றி சூப்பராக செம்மையாக வச்சுருக்காங்க. இதில் நான் வந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து போயிட்டு பார்க்கிங் கிடந்துச்சு அப்படின்னாக்கா பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே போவோம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா திருப்பி ஒரு ரவுண்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னு தெரியலை. சிக்னலில் ரெட்டு விழுந்துருக்குது. ரெட்டு தெரியுதா உங்களுக்கு? சூரியன் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நமக்கு ரெட்டுக்கு ரெட்டு தெரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஒரு ஆள் வண்டியை பார்க்கிங் பண்ணியிருந்தாருங்க. பார்க்கிங் பண்ணிவிட்டு எடுக்க போகிறாரா எடுக்கலையானா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வண்டிகளே உட்காந்துருந்தார். இந்த வண்டி தான் இன்னும் எடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் வந்து விட்டேன். மகரிப்புக்கு அப்புறம் இந்த பட்டான் ரொட்டி வாங்க போகணும். பட்டான் ரொட்டினாக்கா நம்ம பாகிஸ்தான் ரொட்டி. அந்த ரொட்டி வந்து தோஹாவில் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓனர் சொல்லியிருந்தார். லொக்கேஷன் அனுப்புகிறேன், போயிட்டு வாங்கிட்டு வா. செய்யுது உனக்கு வேணால் நீ ஒன்று வாங்கிக்க. எங்கே நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணலை, ஒன்று சாப்பிடுவோமே அப்படின்னு சொன்னேன். ஓகே நீ ஒன்று வாங்கிக்க. எங்களுக்கு 6 பேருக்கு 6 இது, அவங்களுக்கு 6 பீஸு, ஒரு ஆளுக்கு 2 பீஸுங்கிற விதத்தில் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்குறேங்க. நம்மளும் அப்படியே போயிட்டு முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து அந்த பட்டான் ரொட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க. எஸ் ஓகேங்களா. நான் இப்போ வந்து 2 ரவுண்டு அடிச்சிட்டேன். பார்க்கிங் எதுவுமே கிடைக்கல. 3வது ரவுண்டில் பார்க்கிங் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட 3வது ரவுண்டு போய்கிட்டு இருக்கிறேன். பார்ப்போம். ஓகே, நமக்கு ரெட்டு விழுந்துருச்சு. இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. நான் வண்டி இப்போ வந்து நம்ம அந்த கேமரா நிப்பாட்டியிருந்தார் பாருங்கள், அவர் நிப்பாட்டின இடத்துலேயே நமக்கு வந்து பார்க்கிங் கிடச்சிச்சு. அதான் நான் 3 ரவுண்டு அடித்து வந்தேன். கடைசியில் வந்து வண்டியை நிப்பாட்டியாச்சு. இப்போது நமக்கு ஒரு முன்னாடி ஒரு வண்டியை எடுத்து நுழைக்க பார்க்குறாப்புல. அங்கிட்ட பார்க்கிங் எதுவும் இது இல்லை, இடம் இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே உள்ளே போயிடலாம். உள்ளே போனால் டீ, காஃபி, கஹுவா, தண்ணி, பேரிச்சம்பழம், டாய்லெட்ஸ் வசதி எல்லாமே இருக்குது. வெயிட்டிங் ஏரியாவில் நம்ம டிரைவருக்கு வந்து உள்ள அலௌடு இருக்குது. ஓகேங்களா, போகலாமா கேஸ்? இந்த இருக்குது பாருங்கள், நான் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் பாருங்கள். இதுதான் வந்து இந்த மாதிரி சோஃபா போட்டு வச்சுருப்பாங்க எல்லா பக்கத்துலேயும். மேல் வெயிட்டிங் ஏரியா சரிங்களா. இதில் தான் வந்து நமக்கு 2 செக்கு சாயா இருக்குது. ஒன்று ரெட் டீ, ஒன்று கஹுவா. இப்போ 2 செக்குமே இல்லை, எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ டீ போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. மணி வந்து 4:30 ஆச்சு. ஏன்னா வந்து காலையில் போட்டு வச்சுருந்தது, அதை வந்து சூடு ஆறி இருக்கு. அதுவும் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே உட்காந்துருக்கேன். எப்படி வந்தோடைய பேரிச்சம்பழம் இருந்துச்சு. அந்த பேரிச்சம்பழத்தை வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ இதுக்கெல்லாம் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடிட் பண்ணிடுவோமே அப்படின்னு எடுத்தேன். சரி, இன்னும் இந்த ஹாலை வந்து உங்களுக்கு காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து இந்த ஹாலை வந்து உங்களுக்கு நான் காட்டினேன். சரிங்களா, இப்போ நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ண போகலாம். அதுபோக எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு எனக்கு தெரியல. சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது ஹாஸ்பிட்டல் ஓகேவா, அதனால் வந்து நம்ம சவுண்டை வந்து கம்மியாக தான் பேசணும். கைஸ், இப்போ மணி வந்து கரெக்டாக 6:30 ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 6 நிமிஷம் பாக்கி இருக்குதுங்க. இப்போ நான் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். அவங்கள போய்ட்டு பிக்கப் பண்ண போகிறேன். இப்போது எத்தனை மணிக்கு நான் போனேன் வண்டி எடுத்துகிட்டு? 3 மணிக்கு போனேன் கைஸ். 3 மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து கரெக்டாக 5:45 வந்தேன். 5:45 வரவன் ஆஸ்பத்திரியிலேருந்து நேராக அவங்க சிஸ்டர் வீட்டுக்கு போனாங்க. சிஸ்டர் வீட்டிலேருந்து நேராக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாங்க. நான் காலையில் போனேன் இல்லையா, அந்த 30 ரியால் கிடச்சிச்சு சொன்ன பாருங்க, அந்த வீட்டுக்கு போனாங்க.
அங்கே போயிட்டு அதோட வீட்டில் உள்ள பசங்களையும் கூப்பிட்டு வந்ததுனால நீ போயிட்டு விட்டுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 6:30 மணி இங்கே வர்றது மாதிரியே பார்த்துக்கோ சையத் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஒரு 20 நிமிஷம், ஆமாம் 20 நிமிஷம் உட்காந்துருந்துட்டு 25வது நிமிஷத்தில் இப்போ வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு கைஸ். இது கடையில் போயிட்டு குப்பூஸ் வேறு வாங்க போகணும், பட்டான் குப்பூஸ் வாங்க போகணும் தோஹாவுக்கு. அங்கே போனால் பார்க்கிங் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தெரியலை. இன்றைக்கி ருத்துபா வந்து கொஞ்சம் நார்மலான இதாக இருக்குது, கொஞ்சம் கூட குறைய அடிக்குது விடுது. காய்ச்சல் அடித்தது மாதிரி தான், கொஞ்சம் காய்ச்சல் அடிக்குது கொஞ்சம் விடுது, கொஞ்சம் காய்ச்சல் அடிக்குது கொஞ்சம் விடுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியா கொஞ்சம் ருத்துப்பா அப்படின்னாக்கா புழுக்கம். சரிங்களா, நான் மடுக்கல அரபியில் சொல்லி விட்டு போயிடுறேன். அப்புறம் தெரியாமலாம் நிறைய பேர் என்னடா இவன் சொல்கிறான் ருத்துப்பான்னு சொல்கிறான் என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆனால் வந்து இப்போமே நான் சொல்லிடுறேன். சரிங்களா, ருத்துபா அப்படின்னாக்கா புழுக்கம். சரிங்களா, ஹார் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா ரொம்ப சூடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு தான் ஹார். ஓகேங்களா, பருத் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா குளிர், பருத் அப்படின்னு சொல்லுவாங்க, பரீத் சொல்லுவாங்க. பரீத் அப்படின்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸு, பர்த் அப்படியே பர்த் நல்லா உச்சரிக்கணும், பர்த் அதாவது மேலோட்டமாக பர்த். அதை பரீத் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து பர்த், அது வந்து பாரீத், வயது பாரீத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது. சரி ஓகே, நம்ம அந்த வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அப்படியே போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை எதுவும் கொடுக்குறாங்களான்னு தெரியலை, ஓனர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகணும். குப்பூஸ் வாங்க, தனூர் குப்பூஸ். இப்போ ஒரு மொபைல் ஒன்று மிஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம மலையாளியம்மா, அவங்களுடைய அம்மா. அதை கொண்டுக்கிட்டு இப்போ நான் வந்து 10 மணிக்கு பதறிக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வயசானவங்க வேறு, அதனால் வந்து அந்த மொபைலு இதுக்கப்புறம் அவங்க இந்த பர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து வச்சுட்டு மறந்துட்டு போயிடுவாங்க. வீட்டில் உள்ளவங்களுக்கு ஞாபகமும் வராது. அது என்ன மொபைல் அப்படின்னாக்கா இந்த இருக்குது பாருங்கள், நம்ம அந்த பட்டன் மொபைல் இருக்குது பாருங்கள், நானே உங்களுக்கு காட்டிடுறேண்ணே. இந்த இருக்குது பாருங்கள், இந்த பட்டன் மொபைலு தான். இந்த மொபைலை வந்து அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த மொபைலை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே வரணுங்க. அதான் நான் இப்போ வந்து வண்டி எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். அதுக்கிடையில் என்னது வேறு எந்த வேலையும் இல்லை. கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் அப்படியே படுத்து கிடந்தோம். சரி இனிமேல் என்ன வேலை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வேலை வச்சுட்டாங்களே செய்யுது அப்படின்ற மாதிரியா வச்சுட்டாங்க நமக்கு. இப்போ நம்ம வந்து ஹாஜிக்கு ஃபோன் அடிக்கணும். ஹாஜிக்கு ஃபோன் அடித்து ஹாஜி பையன் வெளியில் வர சொல்லி சாயை குடிச்சிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். சரிங்களா, ஓகே போகலாமா? நம்ம அங்கே போயிட்டு மொபைலை கொடுத்துட்டு இனிமேல் என்ன வேலை இருக்குது, இனிமேல் ஒரு வேலையும் இல்லை கைஸ். தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நான் நேற்று சொன்னது என்ன ஆச்சு, கார்பெண்டர் ஜாப் அவைலபிளாக இருக்குது. யார் கார்பெண்டர் வந்து ஃபர்னிச்சர் கார்பெண்டர் வந்து யார் இருக்கீங்களா இருந்தால் அந்த கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க. கிளம்பி வரலாம். கத்தாருக்கு 1800 ரியால் சம்பளம், சாப்பாடு மட்டும் அதில் பார்த்துக்கிறேன்னு. நல்ல சம்பளம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இன்னொரு விலாகில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க ரசா, நீங்கள் வாங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.